சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தருமபுரி சட்டமன்ற தொகுதி நல்லம்பள்ளி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் 10 வயதிற்கு உட்பட்ட ஆண் பெண் குழந்தைகளுக்கு இந்தியா போஸ்ட் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் 500 ரூபாய் செலுத்தி சேமிப்பு கணக்குகள் தொடங்கப்பட்டன. இந்த சேமிப்பு கணக்கு புத்தகங்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன், கோவிந்தசாமி, அம்மா பேரவை செயலாளர் SR வெற்றிவேல், நகர கழக செயலாளர் பூக்கடை ரவி, மருத்துவர் அணி இணை செயலாளர் டாக்டர் அசோகன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வழங்கினர். மேலும் தருமபுரி மாவட்டத்தில் இதுவரை மொத்தம் 11,333 குழந்தைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் தருமபுரி சட்டமன்ற தொகுதி நல்லம்பள்ளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் இருக்க 10 வயது குழந்தைகள், ஆண் பெண் குழந்தைகள் 2 பேருக்குமே செல்வ மகள் செல்வ மகன் சேமிப்பு திட்டத்தில் ஆளுக்கு 500 ரூபா வீதம் இன்றைக்கி நல்லம்பள்ளியில் 501 குழந்தைகளுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். நேற்று பார்த்திங்கன்னா இண்டூரில் 501 குழந்தைங்களுக்கு செல்வ மகள் செல்வ மகன் சேமிப்பு திட்டத்தில் 500 ரூபா தலா மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி தருமபுரி நகரத்தில் 601 குழந்தைகள், மொத்தம் 1603 குழந்தைங்களுக்கு இந்த நலத்திட்டங்களை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லை, அம்மாவுடைய பிறந்தநாள் பிப்ரவரி 24ஆம் தேதி தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. எல்லா நலத்திட்டங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இது இன்றைக்கி நிற்காது, திரும்பவும் இது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அனைத்து நலத்திட்டங்களும் மக்களுக்கு என்னென்ன தேவைன்றதை தெரிஞ்சு கொடுக்குற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் KP அன்பழகன் அவர்கள் பாலக்கோடு தொகுதி மற்றும் பெண்ணாகரம் தொகுதியில் மொத்தம் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 11,333 செல்வ மகள் செல்வ மகன் சேமிப்பு திட்டத்தை தொடங்கியிருக்கோம். இந்த மாதிரி நலத்திட்டங்கள் தொடர்ந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இன்னன்னைக்கு அதோடைய செலவுகள், மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள்லேருந்து எல்லா செலவுகளும் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த செலவு செய்கிறதுல எல்லாருமே கவனத்தில் இருக்காங்களே தவிர, யாரும் நாம் சம்பாதிச்ச காசு 1 ரூபாயாக இருக்கட்டும் 2 ரூபாயாக இருக்கட்டும் அதை சேமிச்சு வைக்கணும்னு ஒரு இது இருக்கிறதில்ல. சரி, இதை நம்ம தொடங்கி கொடுத்தாங்கன்னா, இன்றைக்கி ஆரம்பித்து 15 வருஷம் அவங்க தொடர்ந்து அவங்க கொடுத்தாங்கன்னா, குழந்தைகளுடைய காலேஜ் படிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை பெண் பிள்ளைகள் திருமண வயது ஆகும்போது அந்த ஒரு பெரிய அமௌண்ட்டாக அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் காலேஜ் சேரலாம், திருமணம் நடத்தலாம், அவங்களோட தேவைகளுக்கு பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த செல்வ மகள் செல்வ மகன் சேமிப்பு திட்டத்தை பார்த்திங்கன்னா, செல்வ மகளை பொறுத்தவரையும் ஆரம்பம் 250 ரூபாயை பணம் கட்டி ஸ்டார்ட் பண்ணணும். செல்வ மகனுக்கு 500 ரூபா கட்டி ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இதுவரை ஆரம்பித்த எல்லா குழந்தைங்களுக்கும் ஆண் பெண் நிகர் இல்லாமல் 500 ரூபா தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, 15 வருஷம் சேமிப்பு பண்ணணும். ஒரு வருடத்திற்கு குறைந்தது 5000 ரூபாய் சேமிக்கணும். ஒரு வருஷத்துக்கு அதிகமாக 1,50,000 வரையும் சேமித்து வைக்கலாம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பெண் குழந்தைகள், அதாவது செல்வ மகளுக்கு பார்த்திங்கன்னா 8.2% வட்டி கிடைக்குது. ஆண் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா 7.1% வட்டி கிடைக்குது. இது சேமித்து வைக்கும்போது பிற்காலத்தில் அவங்க படிப்புக்கும் நலத்திட்டங்களுக்கு நிச்சயமாக செலவழிக்கலாம், செயல்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் கடந்த 28ஆம் தேதி அம்மா பிறந்தநாளை முன்னிட்டு தருமபுரியில் ரோட்டரி ஹாலில் ஒரு 1000 பேர்த்துக்கு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. மருத்துவ முகாமும் கூட ஒரு 50 பேர் ரத்த தானம் பண்ணாங்க. நம்ம கழகத்தின் சார்பாக ரத்த தானம் பண்ணாங்க. இது எல்லாமே எதுக்குன்னா, மக்களுக்கு இப்போதைக்கு என்னென்ன தேவை. இப்போ அங்கே பேஷண்ட்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண் பார்வை கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு லாசிக் சர்ஜரி பண்ணோம், அவங்களுக்கு கேட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த கேட்ராக்ட் சர்ஜரிக்கு அதுக்குண்டான அறிவுரை எல்லாமே கொடுத்தோம். பெண்கள் நிறைய பேர் அதை கலந்துக்கிட்டாங்க. பெண்களுக்கு அவங்களுடைய மார்பக பரிசோதனையாக இருக்கட்டும், இல்லை கர்ப்பப்பை வாய் பரிசோதனையாக இருக்கட்டும், இதெல்லாமே செஞ்சு கொடுத்தோம். இது மட்டும் இல்லாமல் பொது மருத்துவம், அதாவது காய்ச்சல், இரும்பல் இந்த மாதிரி இருக்கிறவங்களையும் பார்த்தோம். பொது அறுவை சிகிச்சையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த குடல் இறக்கம், அந்த வயிற்று புண்ணு இதை சார்ந்தப்பட்டு வந்தாங்க, இதுவும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பல் மருத்துவம் கூட பார்த்தோம். பல்லில் என்ன கரை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தருமபுரியை பொறுத்த வரையும் ஃப்ளோரோசிஸ் அதிகம். ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால ஃப்ளோரோசிஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பல் கரெல்லாம் இருந்தாலும் அதையுமே நாங்கள் பரிசோதித்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை பேஷண்ட்டுக்கு நாங்கள் வழங்கணும். இது மீண்டும் சொல்கிறேன், இது இதோடு நிற்க போகிறதில்ல. இது திரும்பவும் பிற்காலத்தில் நிச்சயமாக கண்டினியூஸாக நாங்கள் அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். செல்வ மகள் செல்வ மகன் சேமிப்பு திட்டத்தில் அது மட்டும் வந்தவங்களுக்கு அனைவருக்கும் அசைவ உணவு நேற்று ஒரு 1000 பேர்த்துக்கும் இன்றைக்கி ஒரு 1000 பேர்த்துக்கும் அதை வழங்குறோம் நாங்கள். ஏன்னா வந்தவங்க ஸ்கீம் ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் எங்களை பொறுத்தவரையும் அனைவரும் வயிறார திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக போகிறது தான் எங்களோட ஆசையும்.